ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, யாரும் சோஷியல் மீடியாவில் பார்த்து யாரையும் லவ் பண்ணாதீங்க. யாரும் இங்கே வந்துட்டு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய காதல் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லாவே இருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி லைஃப் அமையுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இவங்களும் வந்து ஏமாத்துறாங்க, பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு ஜாலிக்காக பேசுகிறாங்க. நம்ம ஜாலிக்காக பேசுகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஜாலிக்காக பேசணும்ட்டு இல்லை. அவங்க சீரியஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ யாரும் இந்த சோஷியல் மீடியாவில் உங்களை வர்ணித்து பேசுகிறாங்க, உங்களை நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் சூப்பராக இருக்குது, நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு நம்மளை பாராட்டுறாங்கன்றதுக்காக போய் விழுந்துடாதீங்க. ஆக்சுவலாக குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க, எல்லாம் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. என்ன அப்படின்னா, நேற்று வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு சிஸ்டர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. நான் மெசேஜ் வந்து இதில் போடுறேன். நிறைய பேர் எனக்கே நடந்தது, நான் தான் இமேஜின் பண்ணிட்டு பேசுகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஸோ அப்படி கிடையாது. நான் வந்துட்டு அவங்களோட மெசேஜ் இங்கே போடுறேன். அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, சிஸ்டர் கேர்ள்ஸுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுங்க, ஏன்னா நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நானும் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை சோஷியல் மீடியாலேயோ யாரையும் பார்த்து லவ் பண்ண வேண்டாம் அப்படி வந்து அவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அவங்க லைஃப்பில் நிறையா பிரச்சனை வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க வந்துட்டு இதை சொல்ல சொன்னாங்க. ஸோ அதனால தான் வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேனே தவிர இது உங்களுக்கும் சேஃப்டியாக இருக்கும், நீங்கள் எந்த பிரச்சனையிலையுமே மாட்டிக்காத மாதிரி இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை சொல்கிறேன். சாரி, என்னென்னா அவங்க வந்துட்டு வெளிநாட்டில் இருக்காங்க. ஸோ இன்ஸ்டாவில் பார்த்து லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ணிவிட்டு அவங்க வந்து இங்கே வந்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையனும் வந்து இங்கே வந்திருக்காங்க. வந்து இவங்க ஃபேமிலியிலலாம் பேசி ஸோ எல்லாமே வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயிட்டாங்களாமா. அவங்க வீட்டில் எல்லோரும் ஓகேன்ட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துட்டையுமே வந்துட்டு இந்த அக்கா வந்து அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு எல்லாமே வந்துட்டு மேரேஜுக்கான ப்ராசஸ் எல்லாம் போய் என்கேஜ்மெண்ட் வரைக்கும் போயிடுச்சு. போனதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க கிட்டேருந்து கொஞ்சம் அமௌண்ட்டெல்லாம் அவர் வாங்கியிருப்பார் போல. அதுக்கப்புறம் வாங்கிட்டு அவர் வந்து அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களுக்கு என்னன்னே புரியல. இவங்க வந்து ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டாங்க போல. என்னன்னே புரியல. அதுக்கப்புறம் அவங்ககிட்ட கேட்டதுக்கு ஏன் என்ன அவாய்ட் பண்ணுற அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க ஒவ்வொரு ரீசனாக சொல்லிட்டு இருந்தாங்க, எனக்கு ஒர்க் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்களாம் வந்து முடிவெடுத்து அவங்க சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் பேசினதுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க வந்து மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ அது எனக்கு கேட்கும் போதே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா லவ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நம்ம யார் மேலே அன்பு வைக்கிறோம், அது நார்மலாகவே வச்சாலுமே ஒருத்தவங்க நம்மளை ஏமாத்துறாங்க அப்படிங்கும்போது அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக? ஆனால் இவங்க வந்து அவங்கள லைஃப் பார்ட்னராகவே நினச்சி அது யாராக இருந்தாலும் கஷ்டமாக தானே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்கள பற்றி விசாரிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இவங்க வந்துட்டு மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. அப்படி இருந்தும் எனக்கு ஒரு டவுட், ஏன் இப்படி இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட்டு. ஆனால் அவங்க வந்து சிங்கிளாக தான் இருக்குன்ற மாதிரி லவ் பண்ணுற மாதிரியே பேசியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு அவங்கள சரி ஓகே, அவங்க வந்து மறுபடியும் அமௌண்ட் கேட்டிருப்பாங்க போல். அப்புறம் சரி ஓகே நீ இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க அண்ணாவெல்லாம் வச்சு பேசினதுக்கப்புறம் இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. ஆனால் அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க, அதுவும் பெண் குழந்தை இருக்குது. இவர் பண்ண தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக இவங்களை நல்லா என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி ஏன் இப்படி பண்ணீங்க என்ன ஏது அப்படின்னா அவங்க சார்பில் என்னென்ன பேசணுமோ பேசி அதை வந்து இது பண்ணிட்டாங்க. பட் அந்த சிஸ்டர்னால அதுலேருந்து வெளியே வர முடியல. யாராக இருந்தாலும் அப்படி தானே இருக்கும். லவ் பண்ணி பிரேக்கப் ஆனாலே வந்துட்டு நமக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் இப்படி ஒருத்தவங்க ஏமாற்றி இவ்வளோ பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா தான் இருக்கும். ஸோ அவங்க வந்துட்டு சூசைட் பண்ணுற அளவுக்கெல்லாம் போயிட்டாங்க. ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா, யாரும் சோஷியல் மீடியாவில் பார்த்து யாரையும் லவ் பண்ணாதீங்க. யாரும் இங்கே வந்துட்டு உண்மையாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நிறைய காதல் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லாவே இருக்காங்க. பட் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி லைஃப் அமையுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ நேரில் பார்த்து ஒருத்தவங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட கேரக்டர் எல்லாமே தெரிஞ்சே நம்ம லவ் பண்ணாலே அவங்க வந்துட்டு விட்டுட்டு போயிடுறாங்க. சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காத கேரக்டர்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கும். இப்படி நேரில் பார்த்து பழகினவங்களே அந்த மாதிரி இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு ஆள் நான் ஒன்று சொல்லிட்டா, சோஷியல் மீடியா அப்படின்றது வந்துட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட், அவ்வளோதான். அவங்களோட பாஸ்ட் என்ன இல்லை அவங்களோட ப்ரெசென்ட்டில் அப்படி அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்மகிட்ட காமிக்கவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ யாரும் இந்த ஒரு நாள் மெசேஜ் பண்ணுறாங்க, இந்த 2 நாள் மெசேஜ் பண்ணுறாங்க, 3ஆவது நாள் மெசேஜ் பண்ணல உட்காந்து அழுகுறது ஃபீல் பண்ணுறது அதெல்லாம் வேஸ்ட்டு. உன் கூட இருக்கவன் இல்லை உனக்கு தெரிஞ்சவன் பேசலை சண்டை அப்படின்னா ஃபீல் பண்ணலாம். எவனோ ஒருத்தன் 2 நாள் மெசேஜ் பண்ணுவான், 3ஆவது நாள் அதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். யாரும் போய் அப்படி ஏமாந்துடாதீங்க. இவங்க நைட்டு சொல்லும்போது எனக்கு இருக்கிற இதில் அது வேற ஓடிட்டுருக்கு. அவங்க ரொம்ப பாவமாக இருந்துச்சு எனக்கு. சரி ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர், அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வாங்க. இது வரைக்கும் நடந்ததே பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணி ஏமாற்றி விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அதை விட வழி வேறு எதுவுமே இல்லை. சரி இது வரைக்கும் நடந்தது அப்படின்னு சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொன்னேன். நான் ஈஸியாக சொல்லிடுறேன். பட் அவங்களால அதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு எனக்கு புரியுது. பட் நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்றது எனக்கு தெரியல. அதனால் அப்படி சொன்னேன். யாராச்சும் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க 11th 12th 10th இதை எல்லா
கேர்ள்ஸுமே வந்துட்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் மட்டும்னு சொல்லலை, பசங்களும் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. பசங்கக்கிட்ட பொண்ணுங்களும் வந்து ஏமாத்துறாங்க. பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இருந்தாலுமே ஒரு ஜாலிக்காக பேசுகிறாங்க. நம்ம ஜாலிக்காக பேசுகிறோம் அப்படின்னா அடுத்தவங்களும் ஆப்போசிட்டில் இருக்கவங்களும் ஜாலிக்காக பேசணும்ட்டு இல்லை. அவங்க சீரியஸாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். ஸோ யாரும் இந்த சோஷியல் மீடியாவில் உங்களை வர்ணித்து பேசுகிறாங்க, உங்களை நீங்கள் அழகாக இருக்கீங்க, உங்கள் கேரக்டர் சூப்பராக இருக்குது, நீங்கள் அப்படி இருக்கீங்க இப்படி இருக்கீங்கன்னு நம்மளை பாராட்டுறாங்கன்றதுக்காக போய் விழுந்துடாதீங்க. எதுவுமே இங்கே வந்துட்டு உண்மை கிடையாது. ஸோ நம்ம கூட இருக்கவனே எப்படி இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஓகேவா? 10 வருஷம் 15 வருஷம் லவ் பண்ணவனே இப்படின்றதுக்குள்ளே விட்டுட்டு போயிடுறாங்க. அது கேர்ள்ஸ் இருந்தாலும் சரி, பாய்ஸாக இருந்தாலும் சரி. யார் உண்மையாக இருக்கீங்களோ அவங்கள வந்து உட்காந்து அழுக தான் வேணும். அந்த மாதிரி தான் இருக்குது இப்போல்லாம். ஸோ அதனால் எந்த ரிலேஷன்ஷிப்லையுமே போய் விழுகாதீங்க. உங்களுக்கான ஒரு ரிலேஷன்ஷிப் வரும், அதை வந்து நீங்கள் லவ் பண்ணி லைஃப் லாங் கொண்டு போங்க. ஸோ இது எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. அவங்க வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் சிஸ்டர், ஏன்னா எல்லாருமே ஏமாந்துட்டு இருக்காங்க, எல்லாரும் ஏமாத்துறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் அவங்களோட மெசேஜ் எல்லாம் போடுறேன். அவங்க நிறைய மெசேஜ் பண்ணாங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப பர்சனலாக இருந்தது. அதனால அவங்க என்ன சொல்ல சொன்னாங்க, என்ன ஃபஸ்ட்டு மெசேஜ் பண்ணாங்கன்றதை மட்டும் நான் போடுறேன். ஓகேவா? யாரும் எங்கேயும் போய் ஏமாந்துடாதீங்க. நிறைய பேர் வந்து செக்ஸுக்காக பேசலாம், இல்லைனா அமௌண்ட்டுக்காக பேசலாம். ஸோ அன்பு அந்த ஒரு வார்த்தைக்காக எல்லாம் அடிமை ஆகாதீங்க. ஏன்னா அடிமையாயிட்டோம் அப்படின்னா அது வந்து வெளியே வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எதுலேயும் போய் இன்வால்வ் ஆயிடாதீங்க. உங்களை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்படி தான், எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் நிற்கணும். நீங்கள் ஸ்டாண்டர்டாக நிற்கலாம் அப்படின்னா உங்களுக்கும் பாதிப்பு, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு. இந்த சேலையில் முள்ளு பட்டாலும் முள்ளில் சேலை பட்டாலும் சேலைக்கு தானே பிரச்சனை. அதே மாதிரி தான் ஒரு ஆண் நம்மக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும், இல்லை நம்ம அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாலும் நமக்கு பழி என்னமோ கேர்ள்ஸுக்கு தான், பிரச்சனை என்னமோ கேர்ள்ஸுக்கு தான். ஓகேவா? ஸோ பசங்களுக்கு வந்துட்டு மென்டலி டிஸ்டர்பாக இருக்கலாம், ஆனால் கேர்ள்ஸுக்கு தான் ஃபிசிக்கலி சுத்தமாக வந்துட்டு எல்லா பக்கமுமே ஃபுல்லாக லாக் ஆயிரும். எதுலேயும் போய் லாக் ஆயிடாதீங்க. நீங்கள் உங்களோட டேலண்ட்டை வெளிக்காட்டணும் அப்படின்னா அதை மட்டும் பண்ணுங்கள். இந்த அன்வான்ட் திங்ஸ் எல்லாம் இன்வால்வ் ஆகிட்டு ரொம்ப பாதிக்கப்பட்டு வேண்டாம். இப்போ உங்களுக்கானவங்க உங்களை தேடி கண்டிப்பாக வருவாங்க. இதுக்கப்புறம் பிறக்க போகிறதில்ல. உங்களுக்காக எங்கேயாச்சும் பிறந்திருப்பாங்க. அவங்கள லவ் பண்ணி அந்த லைஃப்பை வந்து லீட் பண்ணி கொண்டு போங்க. எதுலேயும் போய் இன்வால்வ் ஆகி ஹர்ட் பண்ணாதீங்க யாரையும். ஓகேவா? ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க. யாரையும் நம்பாதீங்கங்க, ஏன்னா யாருமே உண்மையாக இருக்க மாட்டாங்கங்க. ஐயோ, நான் என்னன்னு சொல்கிறது. ஓகேவா? அன்பு எல்லாரும் அதுக்கு தான். ஆனால் அது உண்மையாக நமக்கு வருதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஸோ யாரும் போய் எதுலேயும் இன்வால்வ் ஆகி ஹர்ட் ஆகிக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிற லைஃப்பை என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதை பார்த்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் அதில் ஹர்ட் ஆகிட்டீங்க அப்படின்னாலுமே பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் தப்பான முடிவு தான் எடுக்கணும், நான் செத்து போனால் தான் இந்த பிரச்சனை எல்லாம் நடக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. சரி, அது பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு நினச்சிட்டு கஷ்டமாக தான் இருக்குங்க. நான் ஈஸியாக சொல்கிறேன், கஷ்டமாக தான் இருக்கும். பட் அதை வந்துட்டு நீங்கள் எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றீங்க அப்படின்றதுல தான் இருக்குது. ப்ளீஸ் ஹாப்பியாக சந்தோஷமாக சேஃபாக இருங்க. ஓகே, பாய் செல்லக்குட்டீஸ், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க.